இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. தீபாவளி செலிப்ரேஷனுக்காக இன்னைக்கு வந்து சமையல் நாங்களே தான் இங்க பண்றோம். ஹாய், என்னடா இன்னைக்கு மெனு? இன்னைக்கு சாம்பார், சிக்கன் 65, கோபி 65, உருளைக்கிழங்கு பொரியல். ஆமாம், எல்லாம் இன்றைக்கி ரெடி. ஆமாம், இதான் இன்றைக்கி ஸ்பெஷல். நாங்களே இன்றைக்கி ரெடி பண்ணுறோம். உள்ள வேற நறுக்கிட்டு இருக்கிறாங்க, வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன மேம் செய்கிறீங்க? சாம்பாருக்குடா. எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலான்னு சொன்னது ஒருத்தர் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆசை. என்ன பயமா? அதனால இன்னைக்கு எல்லாம் வந்து இங்கே சமைச்சாச்சு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சமைக்கிறீங்களா? ரசம் யார் வைக்கிறா? நான் வைக்கிறேன். சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செய்வீங்க. நான் சாம்பார் பண்ணுறேன். ஜெயா என்ன செய்வேன்? நான் சாம்பார் வச்சுட்டேன். திருப்பி வந்து சாம்பார் வைக்க போறியா? உருளைக்கிழங்கு பொரியல். நான் சாம்பாரும் சிக்கன் குழம்பும் செஞ்சுருவேன். நான் சாப்பாடு பண்ணிடுறேன். கணக்கு பற்றியா? ரைட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செஞ்சுருக்கிறா. எனக்கு மூடி எங்கடா? மூடி கொண்டு வந்தேன். இந்த இருக்கும். வேற மூடி எடுத்து கொடுறாமா? மழை பெஞ்சிட்டு மேலே வந்து தண்ணியாக கொட்டுது. இது வந்து மேலே ஓட்டையாக இருக்கா, அதில் வந்து தண்ணி கொட்டுது. அதனால் உள்ளே 2-3 இது சமைக்கிறத கொண்டு போயாச்சு. இந்த இங்கே அடுப்புக்கு நேராக தண்ணி கொட்டுது. இங்கே வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு உள்ளே வேகுது. அப்புறம் வந்து என்னது வேறு என்னடாமா, பாயசத்துக்கு பருப்பு வந்துட்டுருக்குது. இல்லை, குக்கர் இருக்கட்டும்ப்பா. இங்கே நம்ம ஹேமாஸ் கிச்சன் சிக்கன் 65 பொடி வச்சு நம்ம 65 ரெடி பண்ணுறோம். எல்லாம் போட்டுருந்ததுல மசாலா போடுங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உப்பு போட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போல். ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது சார். வேமா சாப்பிட்லாம் போல். ஆமாம், இங்கே வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அக்கா ராதிகா, உருளைக்கிழங்கு நாளாக கட் பண்ணி ஒரு 3 உருளைக்கிழங்கு கல்லுப்பா. கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம். இது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கோபி 65 மசாலா வச்சு காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணுறோம். நெய்யில் எடுத்து போடாமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோ. மழை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மழை எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ என்னடா செய்ய போகிறீங்க? ரசம். நம்ம கொள்ளு ரசப்பொடி வச்சு செய்கிற ரசம். ஒரு ரசம் தாளிக்கிறதுக்கு 3 பேர் நிற்கிறாங்க. அம்மா என்ன காயட்டுண்டா? இங்கே வெள்ளை பூசணி வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க பச்சடிக்கு, தயிர் பச்சடிக்கு. போடுங்கடாம்மா. மிளகு சீரகம் போடுங்க. வத்தலைங்க தான் பக்கத்தில் இருக்கே. போதும் போதும். பெருங்காயம் போட்டுருங்கடா. அப்படியே போட்டுரு வத்தல் போட்டுருங்கடாம்மா. போடுங்க. இதான் பாயமாக வைக்கணுன்றது ரசமை. இப்படி வதக்கிடுங்கடா. என்னம்மா சரியா வரும்டா. சரியா வரலன்னா மன்னிச்சுக்கோங்க.
அடாடா ரேணுகாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை, அதனாலதான் எக்ஸ்ட்ரா முட்டை சொல்றேன். அம்மா கருவேப்பிலை போட்டிங்களாம்மா? போட்டாச்சா? ஊற்றிடுங்க, ரசத்தை ஊற்றிடுங்கம்மா. அப்படியே ஃபுல்லாக மழை தண்ணியாக இருக்குது பாருங்க, இங்கே உட்காரவே முடியலை. கொள்ளு ரசம் வைங்க, நம்மளோட கொள்ளு ரசம் வந்து டேஸ்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நுரப்பங்கி வரமா ஆஃப் பண்ணி. என்னம்மா ஆஃபீஸ் அம்மா பாவா பத்மா முடிஞ்சிச்சா இல்லையா உனக்கு? ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டுருங்கம்மா. ஒரு தயிர் பச்சடிக்கு எத்தனை பேர்ரா? கொஞ்சம் மல்லி மட்டும் கட் பண்ணி போட்டுடாம்மா. முட்டையை மூடி வச்சிருங்க. போதுண்டாம்மா, அவ்வளோதான். நம்ம மூடி வச்சுருங்க. எல்லாம் ரெடியானதில் அங்கே வீட்டுக்கு கொண்டு போயிடுங்கடாம்மா. இப்போ என்னடா பண்ண போகிறீங்க இங்கே? அப்பளம் வறுக்க போகிறோங்க. அப்பளம் வறுக்க போகிறீங்களா பொரிக்க போகிறீங்களா? எடுத்து வைக்கிறதுக்கு டப்பா எங்க? போதுண்டாம்மா போதுண்டாம்மா. மணி 2:30 ஆயிடுச்சு. நல்லா பசிக்குது பயங்கரமா. செட்டாக போய் சாப்பிட்டுடுங்க. ஏன்னா அங்கே வேறு கஸ்டமர் வர்றதுனால நம்ம இது பண்ண முடியாது. அம்மா பிள்ளையும் உட்கார வேண்டியது, காலையில முதல் இலைய போட்டு உட்கார வேண்டியது, கொஞ்சம் வரைக்கும் சாப்பிட வேண்டியது. டேஸ்ட்டுக்கு என்னென்ன வேணும்? ரசம்ல ஒண்ணுமே ஊத்திக்கலடா. எங்கிருந்து வரீங்கம்மா நீங்க? ஏமா கிச்சன் தரமா அதனாலதான் தேடி வந்தேன். அரிசெல்லாம் கொட்டுனாங்களே முந்திரி பாதாம் அது இது கொட்டைகளை பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி சரி, வீடு மாதிரி கொட்டுதுங்களா ஊர்ல நீங்க ஆரம்பிச்சீங்களா? அப்போல இருந்து நான் பாத்துக்கிட்டேன். அதான் உங்களை பாக்கணும்னு சரி நினைச்சேன். அதோட உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. சரி சரி, அதிரசம் எடுத்துட்டீங்களா? நாங்க ஆர்டர் போட்டோம்னா எங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க. நீங்க அங்கேயே ஆர்டர் பண்ணலாமா? நீங்க இல்ல இப்ப உங்களுக்கு பாக்கணும்னு தான் வந்தோம். சரி சரி, ரொம்ப நன்றி. உங்க இடத்தையும் பாத்துட்டு இந்த அம்மாவுக்கு அதிர்சம் அதிர்சம் கிடைக்கும், இந்த அதிர்சத்தை வாங்கிட்டு நான் நினைச்சேன் முறுக்கு அதிர்சம் எல்லாம் சுட்டு வச்சிருப்பாங்க, அதையும் வாங்கிட்டு போயிருக்கேன். நாங்க புதன்கிழமை நிப்பாட்டிட்டோம். நாங்க மாவா தான் வச்சிருக்கிறோம் நாங்க எப்பவுமே. ஆமா, நான் ரொம்ப நாளா உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பாத்துதான் ரொம்ப காலம். உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து அப்போ வந்து எங்கேயோ இருந்தீங்க ஒரு வீட்டுல. அங்க ஃபுல்லா நான் பாரிஸ்ல தான் வந்து வாங்குவோம் எல்லாமே. ஆமா, வளையல் முதற்கொண்டு கிஃப்ட் எல்லாமே. 2 கிலோ கிட்ட எடுத்திருக்கீங்க அதிரசம். சரி, போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. திரும்ப ஆர்டர் போட்டுருங்க கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க பேர நல்லா இருக்கு.
நல்லா இருக்கிறான். எல்லாத்தையுமே ஆர்டர் போட்டுருங்க. பொடியெல்லாம் அரைக்க மாட்டோம், உங்ககிட்டயே வாங்கிக்கிறோம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஒவ்வொரு கிலோவா போட்டுருங்க. கண்டிப்பா. நல்லா இருந்துச்சுன்னா 2 கிலோவா போட்டுருங்க. இடியாப்ப மாவுலாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். எங்களுக்குன்னு தனிப்பட்டு 2 கிலோவா கண்டிப்பா மாவு வேணும். எதுல வந்தீங்கம்மா? பேரிஸ்ல இருந்து பிசி ஸ்டேஷன்ல ஏறி லோக்கல் ட்ரெயின்ல வந்து தாம்பரம் இறங்கி மேடவாக்கம் வண்டியில இறங்கி அங்க இறங்கி அதோட ஆட்டோ பிடிச்சு அப்ப நேரம் பாத்துட்டோம்னா நம்ம 50 தொலைல இருக்குங்கல்ல, நீங்க ஆர்டர் கொடுத்துட்டோம்னா வாங்கி அவனை அனுப்பி விட்டுருவீங்க. தரமா இருக்குமே. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. வாங்கி பாக்குறேன். எல்லாத்துக்கும் நல்லதை கொடுக்கட்டும். நன்றி நன்றி. வீட்டு மசாலாவே இத மேடத்தோட இதை பார்த்தோன்னா எடுத்து பார்த்தேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட் ஃபுல்லா பொருளும் தரமா இருந்துச்சா. இதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க வர்றதே. நாங்க இது நாங்க அதிரசம்லாம் கிண்டமாவது பார்க்கணும். நெய் தான் அவ்வளோ நெய் ஊத்து. அதனாலதான் ஜம்பட்டத்தோட வந்தேன். அதிரசத்தை வாங்கிட்டு நம்ம செஞ்சோம்னா அது உருண்டையால வந்துரும் மேடம். தக்காளி பழம் மாதிரி போட்டு செஞ்ச சப்பாத்தி மாதிரி வந்துரும். ஆக அரிசிவான சக்சஸ் ஆயிட்டேன் நம்மது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி போட்டோம்னா ஒண்ணு வரட்டி மாதிரி போய் பால் மாதிரி உடைக்கிற மாதிரி. சரி இல்லையா எண்ணெய் அதுவும் கூலா போயிருது. வீட்டுக்காரு இந்த வீண் ரிஸ்க் எடுத்து என்னையும் கொலை பண்ணிடாத மாதிரி எனக்கு அதிர்ஷ்டமே எனக்கு ஆசை வேண்டாம். பை பை பை. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். பை. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு அங்கிருந்தே ஆர்டர் பண்ணுங்க பண்ணுங்கம்மா பண்ணுங்க. நான் உங்களை தான் முத பார்த்துருக்கேன் யூடியூப்லயே. இந்த அம்மா நல்லா நல்லா இருக்கு, சாமான் போடுறோம், பொருள் போடுறேன், எப்படியாவது போயிடுறது. அப்ப இந்த தீபாவளிக்கு எப்படி உனக்கு இருக்கு? அப்ப அடைச்சிருவாங்கல்ல அப்படின்னா. அப்ப சண்டை இருக்குன்னு சொல்றாங்க. சண்டைண்டா என்ன நாள் மண்டை இன்னைக்கு தந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய் பாய். தீபாவளிக்கு வந்து சூப்பராக எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நல்லபடியாக அனுப்பி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டாகவும் ரைட் ஹேண்டாகவும் ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்க. ஒவ்வொரு விரலாகவும் அவ்வளோ இதாக சப்போர்ட் பண்ணீங்க. ஜெயந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து அவள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாவா. ஜெயந்தியை காட்டுறா. ஜெயந்தியெல்லாம் வந்து பெரிய பேக் போன் எனக்கு. எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாமல் எல்லாருமே வந்து அவ்வளோ இதாக எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எவ்வளோ நேரம் நைட் பார்த்தீங்கன்னா நைட் 9:30 மணி 10 மணி வரைக்கும் கூட இருந்து எல்லாரும் ஒர்க் பண்ணீங்க. ஜெயந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் இருந்து வேறு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் வந்து ஃபோன் கான்டாக்ட் ஃபுல்லாகவே அவள் தான் பார்த்துட்டு இருந்தா. சப்போர்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கஸ்டமர் கேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ல இருக்கிறவங்க. எனக்கு வந்து நான் சொல்லணும்னே கிடையாது. நான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு முகம் போடவே மாட்டாங்க. உடனே சரி போட்டலாம் மேடம் சொல்லிட்டு அங்க ஒருத்தவங்க பாத்திமா இருக்காங்க ஒர்க் பண்ணி எல்லாருமே உடனே போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. யாருமே வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி முகத்தை இது பண்ண மாட்டேங்க. அது மாதிரி நைட் 9:30 மணி 10 மணி வரைக்கும் ஆனாலும் சரி அவ்வளவு தூரத்துக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணீங்க. ஒரு ஆள் பாக்கி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி உள்ள இப்ப சேர்ந்தவங்க வரைக்கும் எல்லாருமே வசந்தா அன்னக்கிளி அன்னைக்கு எல்லாம் வந்து பறந்து பறந்து வேலை பார்த்தாங்க. எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதிரசம் கிண்டுற இடத்துல இருப்பாங்க, மாவு சலிக்கிற இடத்துல இருப்பாங்க, இந்த ஆர்டர் எடுக்கிற இடத்துல இருப்பாங்க, பேக் பண்ற இடத்துல இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே கிளி வந்து பறந்து பறந்து வேலை பார்ப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. எல்லாருமே எல்லாருமே ஹாப்பி தீபாவளி மேம். அதுல வந்து எங்களுக்கு வந்து நாங்க டயர்டாக நேரத்துலலாம் வந்து எங்களுக்கு சியர் கேர்ளா இருந்தது வந்து விகாஷினி தான் வந்து எங்களோட சியர் கேர்ள். அவளுக்கு வந்து என்னன்னா அவங்க அம்மா மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. எங்க அம்மா மட்டும் தான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்க. எங்க அம்மா மட்டும் நல்லா நட்டு பிடிக்கிறான். வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மேடம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, எங்க அம்மா மட்டும் தான் வேலை பார்க்கறாங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கோட நம்ம லீவ் கொடுக்குறோம். இன்னையில இருந்து நமக்கு வந்து அடுத்தது புதன்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம கம்பெனி சார்பா ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை பிடிச்சிக்குவா. வேற என்னது யாருக்கு வைக்கிறீங்க? ஜெயா
Happy Diwali. Thank you, da. Happy-யா? வாங்கடா, பிடிங்க எல்லாம் வாங்கி வச்சு ஹெல்ப் பண்ணுங்கடா. இப்படா சுதா வா. சுதா பத்தி சொல்ல பாத்தீங்கன்னா சுதா வந்து ரொம்ப அமைதி, ஆனா ரொம்ப பொறுமை. எல்லாத்துலயுமே எம்ஆர்பி ஓட்டு ஏத்துறதையும் செல்ஃப்ல ஏத்துறது எல்லாம் நம்ம சுதா. அவனும் அமைதியா பொறுமையா பார்த்து முடிப்பா. தேங்க்யூடா சுதாமா. வாங்க நீங்க வாங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வேணுங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு நம்மளோட இடத்துக்கு பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டிராவல் டைம். வண்டலூர்ல இருந்து வராங்க, இங்க நம்ம மேடவாக்கத்துக்கு வராங்க. எதுக்காக வராங்க? என்னோட அன்புக்காக அவங்க வந்துட்டு போறாங்க. தேங்க்யூ. ஆனா இங்க வந்து நம்ம 6 மணிக்கு விட்டானா அவங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 9 மணி ஆகும். இருந்தாலும் காலையில கிளம்பி வந்துருவாங்க. தேங்க்யூடா. ஹாப்பி தீபாவளி. பத்மாவா நல்ல சப்போர்ட். கஸ்டமர் என்ன கேட்டாலும் கேட்டுக்கிறது. நான் என்ன சத்தம் போட்டாலும் பத்மா வாங்கிப்பா. என்னோட பொண்ணு மாதிரி. ஹாப்பி தீபாவளிடா. ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிண்ணா. Thank you. நான் வாங்கி கொடுத்துருவேன். குடும்பம் போறதுக்கு தான். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. லைலாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சப்போர்ட். லைலாலாம் எவ்வளவு நேரத்துல என்னன்னாலும் சரி எடுத்து ட்ரையர்ல போடுறா அப்படின்னு சொன்னா உடனே எடுத்து போட்டு விட்டுருவா. அவ்வளவு சப்போர்ட். ஆமா தேவி. தேங்க்யூடா. ஹாப்பி தீபாவளி தான். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி தான்மா. நீங்க வந்து ரொம்ப தூரத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூடாமா. நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ராதிகா பாருங்க. ராதிகா அதே மாதிரி பொறுமையும் சீக்கிரம் அவ்வளவு இதுவா இருந்து மதரசம்ன்றதுல இன்னொரு மாமி. இதோட பிடிங்கடா வந்து பிடிச்சு கொடுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிமா. ஹாப்பி தீபாவளி சொல்லலாமா? ஹாப்பி தீபாவளிமா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எனக்கு தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி அம்மா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளிமா. ஹாப்பி தீபாவளி. கம்பி கால்ல போட்டு